ரிதி, இந்த டிட்வா புயல் உருவானதிலிருந்தே பலருக்கும் பெரும் குழப்பம். குறிப்பாக வானிலையாளர்கள், வானிலை ஆய்வு மையத்திலே பணியாற்றும் விஞ்ஞானிகள் என அனைவருக்குமே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. என்றால் இது புரியாத புதிராகவே இருந்தது. பொதுவாக வரும் புயல்கள் என்பது பெரும் காற்றுடன் வரும். காற்றை கரையை கடக்கும் போது மழையை கொடுத்து விட்டு செல்லும். இதுதான் பொதுவாக புயல் வரும்போது நடக்கும். ஆனால் இந்த டிட்வா புயல் உருவான போதே அது டிட்வா புயல் மட்டுமல்ல, அதன் அருகிலேயே சென்யார் என்ற புயலும் உருவானது. சென்யார் புயலும் டிட்வாவும் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று பக்கபலமாக, சென்யார் புயலுக்கு டிட்வாவில் இருந்து சக்தியும், அதே போன்று டிட்வாவுக்கு சென்யார் புயல் இருந்த சக்தியும் என இரண்டு புயல்களும் சேர்ந்து ஒரே தாக்கியது. குறிப்பாக சென்யார் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தாக்கியது. டிட்வா புயல் இலங்கையிலே முதலே ஆட்டத்தை ஆரம்பித்தது. டிட்வாவுக்கு இரு முகங்கள் இருந்தன. இலங்கையில் ஒரு முகம், தமிழகத்திலே ஒரு முகம் என இரு முகங்கள். இலங்கையிலே அந்த டிட்வா புயல் ஏற்படுத்திய அழிவு என்பது மிகப்பெரிய பேரழிவாக பார்க்கப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது இலங்கையிலே 30,000 பேர் மாண்டார்கள். ஆனால் அதனுடைய பாதிப்பு என்பது கடற்கரை ஓரங்களில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த டிட்வா புயல் ஏற்படுத்திய பேரிழப்பிலே தற்போது இலங்கை முழுவதும் வெள்ளக்காடாய் தத்தளிக்கிறது. அதாவது இலங்கையே மிதந்து கொண்டிருக்க என்று கூறலாம். அந்த அளவுக்கு பாதிப்பு இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்த இடம் அந்த இடம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அனைத்து இடங்களிலுமே இலங்கையிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றால் இன்னும் பல இடங்களுக்கு செல்லவே முடியவில்லை. பல இடங்களில் பல கிராமங்கள் அடியோடு காணாமல் போயிருக்கின்றன. கிராமங்கள் இருந்ததற்கான சுவடே இல்லாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளை பார்த்தாலே தெரியும், இந்த ட்ரோன் காட்சிகள் மூலமாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது இலங்கையில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் இது. ஆனால் இலங்கையிலே காற்றுடன் மழையும் பெய்தது. ஆனால் தமிழகத்தில் உள்ளே வந்த பிறகு காற்று பெரும்பாலும் குறைந்து விட்டது. ஆனால் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. அதுவும் இப்படி செல்லும் அப்படி செல்லும் என்றால் முதலிலே நேராக செல்லும். பைபாஸ் ரைடர் போடு சென்னை வழியாக சென்னை அருகே வந்து ஆந்திராவுக்கு போகும் என்றார்கள். பிறகு சென்னைக்கே வராது, நடுவிலே வலுவிழந்து டெல்டா புதுச்சேரி வரும்பொழுதே அது மாமல்லபுரத்துக்கு அருகே வரும்பொழுதே வலுவிழந்து விடும் என்றார்கள். பிறகு தற்போது சென்னைக்கு அருகே வந்துவிட்டது. மீண்டும் யூ டர்ன் எடுத்து மீண்டும் மாமல்லபுரம் அருகே போய் கரையை கடக்கும் என்கிறார்கள். எனவே விஞ்ஞானிகளே குழம்பும் அளவுக்கு ஒரு புரியாத புதிராய் இருந்ததுதான் இந்த டிட்வா புயல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று டிட்வா புயல் யாருமே எதிர்பாராத அளவுக்கு மழையை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது புயலாக கரையை கடக்காமல் காற்றழுத்தமாக தற்போது வலுவிழந்திருப்பதால் மண்டலமாக இருந்து புயல் சின்னமாக இருக்கிறது. இன்னும் வலுவிழந்து காற்றழுத்த மண்டலமாகவே, ஆழ்ந்த காற்றழுத்திலிருந்து காற்றழுத்த மண்டலமாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொடர்ந்து ஒரே இடத்தில் நீடிப்பதால் இது மேற்கு புறமும் செல்லவில்லை, கிழக்கு புறமும் செல்லவில்லை, தெற்கு புறமும் செல்லவில்லை, ஒரே இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது. கிட்டத்தட்ட 36 மணி நேரமாக ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே சுற்றி கொண்டு வந்திருப்பதால் அதனுடைய தாக்கத்தின் காரணமாக மழை என்பது தற்போது மழை அளவு நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் மட்டும் இந்த அளவுக்கு மழை, அதாவது 2015ஆம் ஆண்டு பெய்த மழையில் கூட இந்த அளவுக்கு பெய்திருக்கிறது. அந்த அளவுக்கு மழை அளவு சென்னையிலே பார்க்கலாம். 800 கடந்த 24 மணி நேரத்தில் 26 சென்டிமீட்டர், அதாவது 260 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. பாரிமுனையிலே இவ்வளவு மழை பெய்ததாக வரலாறே இல்லை, அண்மை கால வரலாறு இல்லை என்று கூறலாம். 250 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. திருவல்லிக்கேணியிலே 22 சென்டிமீட்டர், மணலி புதுநகர் 20 சென்டிமீட்டர் மழை, 200 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இவையனைத்தே சென்னையின் சில இடங்கள், மேலும் பல இடங்களை பார்க்கலாம். சென்னையில் அடுத்தடுத்து எவ்வளவு மழை பொழிவானது என்பது பேசின் பாலத்தில் 19 சென்டிமீட்டர், பெரம்பூர் 19 சென்டிமீட்டர், மணலி 18 சென்டிமீட்டர், செங்குன்றம் 18 சென்டிமீட்டர், விம்கோ நகர் வட சென்னையை புரட்டி எடுத்திருக்கிறது மழை என்றுதான் கூற வேண்டும். வட சென்னை தான் இப்படி என்று பார்த்தால் தென் சென்னையில் அதற்கு மேல் இருக்கிறது. தென் சென்னையின் பல இடங்கள், வடபழனி, மேடவாக்கம், தண்டையார்பேட்டை, கும்மிடிப்பூண்டி, கத்திவாக்கம் 2 இடங்களும் கலந்து வருகின்றன. அனைத்து இடங்களிலுமே இதுவரை காணாத அளவுக்கு, அண்மை கால வரலாறு காணாத அளவுக்கு மழை பொழிவு இந்த இடங்களில் எழுந்திருக்கிறது. இதற்கு காரணம் டிட்வா புயல் ஒரே இடத்தில் நின்று விளையாடியது. அதாவது டெஸ்ட் போட்டி போன்று, அதாவது ஒன் டே போட்டி போன்றோ ஒரு T20 போட்டி போன்றோ இந்த டிட்வா செல்லவில்லை. ஒரு டெஸ்ட் போட்டியில் நிலைத்து நின்று ஒவ்வொரு நாளும் விளையாடுவது போல ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம், அடுத்த 24 மணி நேரம் என நின்று விளையாடி இவ்வளவு மழையை கொடுத்திருக்கிறது. அதாவது சத்தம் இல்லாமல் சம்பவம் செய்த டிட்வா என்பார்களே, அதுதான் இதற்கு சரியான பெயராக இருக்கும். என்றால் புயல் என்றாலே ஒரு பெரும் காற்றை தான் அனைவரும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இது காற்றே இல்லை, ஏதோ ஒரு சின்ன சாதாரண காற்று போல்தான் இருந்தது. ஆனால் சத்தமே போடாமல், காற்று சத்தமே இல்லாமல்
மழையை கொட்டென்று கொட்டி மிகப்பெரிய அளவுக்கு மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. இது வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்தமாக பெய்வதை இது 2-3 நாட்களே கொடுத்து விட்டது. கடந்த 27ஆம் தேதி ஆரம்பித்தது இந்த டிட்வா புயலாக உருவானது. 27 ஆரம்பித்து கிட்டத்தட்ட சென்னை தமிழக கடலோர பகுதிக்கு வந்து 2 நாட்கள் ஆகிறது. 2 நாட்களிலே பெய்த மழை அளவு என்று பார்த்தாலே மிகப்பெரிய மழையை கொடுத்திருக்கின்றதான் கூற வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், மழை அளவை தொடர்ந்து கொடுத்து சென்னை, திருவள்ளூர் போன்ற இடங்களிலே இதுவரை காணாத அளவுக்கு, அண்மை கால வரலாறு காணாத அளவுக்கு மழையை பெய்த அனைத்து இடங்களிலும். இந்த இடம் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை என்று அல்ல, சென்னை புறநகர் என்று அல்ல, அனைத்து இடங்களிலும் பரவலாக மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் சென்னை மக்களுக்கு, சென்னை மாநகர மக்கள் மட்டுமல்ல, சென்னை மாநகர மற்றும் புறநகரில் உள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று மாலையுடன் இந்த மழையின் அளவு பெரும்பாலும் குறைந்துவிடும். நாளையும் இருக்கும். நாளை மட்டுமல்ல, அடுத்த 2-3 தினத்துக்கு அவ்வப்போது தூறல் மழை, சாரல் மழை இருக்குமே தவிர பெரிய மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் தற்போது வானிலையாளர்கள் கணித்திருக்கிறார்கள். என்றால் வலுவிழந்து கொண்டே வந்து கரையை கடந்துவிடும் புதுச்சேரி அருகே, மாமல்லபுரம் அருகே என்று தற்போது கணித்திருக்கிறார்கள். ஆனால் டிட்வா வழக்கம் போல புரியாத புதிராய் இருப்பது போல் மீண்டும் ஒரு ட்விஸ்ட் அடித்து மீண்டும் வலுப்பெற்று மீண்டும் மழையை கொடுக்குமா அல்லது காணாமல் போகுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்றால் சட்டென்று மாறுவதுதான் வானிலை என்பது அனைவரும் அறிந்தது. எனவே தற்போதைய நிலையில் பார்க்கும்பொழுது பொதுவாக இந்த டிட்வாவின் 4-5 நாள் பயணத்தை பார்க்கும்பொழுது சத்தமில்லாமல் சம்பவம் செய்த டிட்வா என்று சொல்வதுதான் மிக சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவிலே இதுவரை காணாத அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் காற்று சத்தமே இல்லாமல் மழையின் மூலமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிப்பை பல இடங்களில் ஏற்படுத்தியிருந்தால் கூற வேண்டும். முதலிலே ராமநாதபுரம், பிறகு டெல்டா மாவட்டங்கள், பிறகு வட மாவட்டங்கள், தற்போது தலைநகர் சென்னையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இந்த டிட்வா. உண்மையிலேயே அண்மை கால வரதா, கஜா புயல் கொண்டு டிட்வா புயலும் ஒரு தனி புயலாக தனக்கென்று ஒரு தனி பெயரை ஆழமாக பதித்து விட்டு சென்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ரித்தி.